ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து எவ்வளோ புத்தகங்களை எவ்வளோ சம்பவங்களை கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம், வாசிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் அப்படியே கடந்து போயிடும். நமக்கு வந்து திரும்ப நினைவுக்கே வராது. பின்னாடி வந்து நம்மளோட லைஃப்பில் நினச்சி பார்த்தா கூட ஞாபகம் வராத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் சில பிரதிகள், சில எழுத்துக்கள், வாசிப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நம்மளோட லைஃப்பில் வந்து என்றைக்கோ நம்ம ஏதோ சின்ன வயசில் வாசிச்சிருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய சமயங்களில் நிறைய நிகழ்வுகளோட வந்து அது வந்து பொருந்தி நம்மளோட வந்து அது உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ நம்மளோட அது இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணி என்ன ஆகும்னா நம்மளுடைய சிந்தனை வந்து மேலும் மேலும் வளரக்கூடியதாக, மேலும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரா ஆக்கக்கூடிய விஷயங்களா சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஞானம் அப்படின்றது வந்து லைஃப்பை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக புரிந்து கொள்ளக்கூடியது தான் ஞானம். ஏன்னா அறிவுன்றது வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்களை பற்றின அறிவு இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு பார்ஷியலாக இல்லை ஒரு ஒற்றைப்படையாக தான் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிருப்போம். ஒரு முழுமையான புரிதல் அப்படின்றது நமக்கு நிறைய விஷயத்துல இருக்காது. சரியா? அப்போ அந்த முழுமையான புரிதல், ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அப்படின்றத நம்ம எப்போ அடைவோம் அப்படின்னா, சிலர் வந்து பல்வேறு வகையான வாழ்க்கை நிலைகள், அனுபவங்கள் எல்லாம் வந்து கடந்து கடைசியில் அந்த மாதிரியான ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து நிறைய வாசிப்பின் மூலமாக அப்படியான முதிர்ச்சி அடையலாம். ஸோ அது நம்ம எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து அதுக்கான ஒரு தேடலில் நம்ம இருக்கிறோமா அப்படின்றத மட்டும் நம்ம வந்து நம்மளை நாம கேட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ஞானம் அப்படின்றது நான் என்ன நான் சொன்னேன், லைஃப்பை பற்றின ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது தான் ஞானம். சரியா? இது வந்து நிறைய இந்த ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுத்தவர்கள் தான். அவங்க வந்து வேறு எதுவும் பெருசாக எதுவும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட லைஃப்லேருந்து அவங்க உணர்ந்த விஷயங்களை, அவங்க கண்டடைந்த ஆன்மீக உண்மைகளை வந்து நமக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து நம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இலக்கியங்கள்லையும் சரி, தத்துவத்திலையும் சரி, அப்புறம் வந்து ஆன்மீகத்திலும் சரி, இன்னும் பல்வேறு அறிவு சார்ந்த துறைகள்லையும் சரி, இந்த மாதிரியான ஞானம் வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம தொடர்ந்து தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய ஞானியை, ஒரு பெரிய ஒரு அறிஞரை ஒருத்தரை வந்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறேன். பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு 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 சின்ன அறிமுகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அந்த அறிஞர் யாருன்னு சொன்னால் லுக்மானுல் ஹக்கீம் அப்படின்ற ஒரு அறிஞர். இவர் வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நபர். அவரை பற்றின பயோகிராஃபி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக எனக்கு தெரியாது. அறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்றவராக இருக்காரு, ஏன் வந்து அவர் பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு அறிஞராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலேருந்து அவர் வந்து இந்த உலகத்துக்கு அளித்த ஞானம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். அவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகனோட அவர் வந்து நிறைய உரையாடல்கள் நிகழ்த்திருப்பாரு. அவருடைய மகனுக்கு வந்து இந்த உலகத்தை வந்து புரிய வைக்கணும், உலகத்தை வந்து நாம் புரிந்து கொள்ள வைக்கணும், ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பையனா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய டீச்சிங்ஸ் கொடுப்பாரு அவங்க பையனுக்கு. ஸோ அந்த டீச்சிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கானதை மட்டுமே இல்லாமல் நம்ம வாசிக்கிற எல்லாத்துக்குமே அதில் வந்து நிறைய நிறைய மிகப்பெரிய ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயங்கள் வந்து அதில் நிறைய அவருடைய கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு ஞானியாக அறிஞராக அவர் வந்து பேசப்படுறாரு. லுக்மானுல் ஹக்கீமுடைய சிறிய வயதில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. அவர் என்னன்னா சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்து இறைவனோட அவருக்கு வந்து ஒரு இறைவன் வந்து அவருடைய மனதில் வந்து ஒரு கேள்வியை போடுறானாம். அதாவது ஒரு கனவின் மூலமாகவோ இல்லாட்டி வந்து ஒரு மறைமுகமான ஒரு உரையாடல் வந்து இறைவன் நிகழ்த்தனா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அப்போ வந்து லுக்மானுல் ஹக்கீம்கிட்ட வந்து இறைவன் கேட்டானா, இந்த மாதிரி நீ லுக்மானே உங்களுக்கு வந்து அறிவு வேணுமா இல்லாட்டி வந்து செல்வம் வேணுமா, அதாவது பணம் காசு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லுக்மானுல் ஹக்கீம் வந்து எனக்கு வந்து அறிவு தான் வேணும் அப்படின்னு வந்து அவர் சூஸ் பண்ணுவார். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து ரொம்ப உஷாராக நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்து ரெண்டுமே வேணுமே, எனக்கு ரெண்டுமே கொடுங்க அப்படிலாம் கேட்போம், அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து சரிசமமாக வந்து ஒரே ஆள்கிட்ட வந்து தங்குறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இருக்கும். அதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரெண்டுமே ஈக்குவலாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தட்ட இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லுக்மானுல் ஹக்கீம் வந்து அறிவு தான் வேணும், அதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் லைஃபுக்கு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் லாங் வந்து அவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வந்து, பெரிய ஒரு வசதிகள்லாம் இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் அவர் வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஞானமும் அறிவும் கொண்டவராக இருந்தார். அவர் வந்து பல பேர் தேடி வந்து அவர்கிட்ட ஞானத்தை பெற்றாங்க. அவருமே அந்த உலகத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லுக்மானுல் ஹக்கீம் பற்றி நீங்கள் மேல் அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ளணும், அவரை பற்றின ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை, ஒரு சம்பவத்தை வந்து நான் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை நான் சொல்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு வந்து என்னோட லைஃப்ல வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான தடவை வந்து இந்த சம்பவத்தை நான் நினச்சி பார்த்துருக்கேன்.
என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களோட வந்து நிறைய டைம் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிறத வந்து நான் பாக்குறேன். ஸோ அதனால தான் வந்து இதை பத்தி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாச்சு இது பேசணுமே அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்றேன். ஒரு நாள் வந்து என்ன பண்றாருன்னா, லுக்மான் ஹக்கீம் தன்னுடைய மகனை வந்து அழைத்து கொண்டு ஒரு தெரு வழியா போறாரு. கூட வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு கோவேரி கழுதை ஒன்று இருக்குது. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோவேரி கழுதையில வந்து டிராவல் பண்றது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்ணி போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பையனுக்கு வந்து இந்த உலகத்தை பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அதை வந்து பிராக்டிக்கலா எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த ஒரு தருணத்தை அவர் பயன்படுத்திப்பாரு. என்ன செய்வார்னா, அந்த கோவேரி கழுதையில வந்து அவங்க பையனை சொல்லுவாரு. பையனை பார்த்து, நீ வந்து இந்த கோவேரி கழுதையில ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவங்க பையன் என்ன பண்ணான்னா, கோவேரி கழுதையில ஏறி உட்காந்துப்பான். அவர் வந்து அதோடைய கயிற்றை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடந்து போவாரு. இப்போ என்ன ஆகுனா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த பக்கம் வந்து கடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இந்த இவர்களுடைய இந்த இவங்க போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பையனை பாரு, கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லாம குதிரையில அந்த கழுதையில உட்காந்துருக்கிறான். அவங்க அப்பா வந்து ஒரு பெரியவர், அவர் வந்து கஷ்டப்பட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு லுக்மான் ஹக்கீம் தன் பையனை பார்த்து சொல்லுவாரு, இந்த அவங்க என்ன சொன்னாங்கன்ற கவனிச்சு அப்படின்னு கேட்பாரு. கவனிச்சேன் அப்படின்னு அவங்க பையன் சொல்லுவான். அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நீ வந்து கழுதையில இருந்து இறங்கு, நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை இறங்க சொல்லிட்டு அவரு அந்த கழுதையில ஏறி உட்காந்துப்பாரு. இப்ப திரும்ப இவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச தூரம் போனோன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் திரும்ப போவாங்க. அவங்க வந்து இந்த நிகழ்வை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, ஒரு ஒரு வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து கழுதையில ஏறி உட்கார்ந்து இருக்காரு. நல்லா ஆள் பார்த்துருக்கு, நல்லா ஆரோக்கியமா, நல்லா திடகாத்திரமா இருக்கிறாரு. அவரு போய் கழுதையில உட்காந்து போயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு கூட வந்து நடந்து வரான். அவனை பத்தி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த பெரியவர் உட்காந்துருக்காரு பாரு அப்படின்னா அவரை வந்து திட்டிட்டே போவாங்க. ஸோ இந்த நிகழ்வை பார்த்துட்டு லுக்மான் ஹக்கீம் தன்னோட பையனை பார்த்து சொல்லுவாரு, இந்த நிகழ்வை கவனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த பையன் கவனிச்சான்னு சொல்லி தலையாட்டுவான். அடுத்தது என்ன பண்ணுவார்னா, லுக்மான் ஹக்கீம் சொல்லுவாரு தன்னோட பையனை பார்த்து, நீயும் வந்து என் கூட ஏறி இந்த கழுதையில உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சிருவாரு கழுதையில. உட்கார வச்சுட்டு இப்போ போயிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த பக்கம் போவாங்க. ஒரு மக்கள் போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த நிகழ்வை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, ஒரு வாயில்லாத ஜீவன் ஒரு கழுதையை போட்டு 2 பேர் ஏறி அது மேல உட்காந்துருக்காங்க. 2 பேர்த்தோட வெயிட் வந்து அந்த கழுதையில வந்துச்சுன்னா அந்த கழுதை வந்து எப்படி தாங்கும், எவ்வளவு கஷ்டம் அதுக்கு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே போவாங்க. ஸோ இந்த நிகழ்வை பார்த்துட்டு இதையும் வந்து அவன் பையன்கிட்ட சொல்லுவாரு, இதையும் நீ கவனிச்சு அப்படின்னு கேட்பாரு. கவனிச்சேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இறங்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிடுவாரு. பையனை பார்த்து நீயும் கீழே இறங்கிடு அப்படின்னு சொன்னா 2 பேருமே இறங்கிடுவாங்க கழுதையில இருந்து. இப்ப 2 பேருமே என்ன பண்ணா நடையா போயிட்டு இருப்பாங்க. அந்த கழுதையை வந்து சும்மாவே வந்து கூட கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து இன்னொரு வகையான ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கும். அந்த கூட்டம் வந்து இவங்களை பார்த்து என்ன சொல்லும்னா, இங்க பாரு, 2 பேருமே நடந்துதான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு கூட கழுதையை தேவையில்லாம கூட்டு வரணும்? தேவையில்லாம அந்த கழுதையும் வந்து இவங்களோட சேர்ந்து இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு நடந்து வருது. தேவையில்லாம அதை போட்டு என்ன பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே போவாங்க. ஸோ இந்த நிகழ்வு இதை பார்த்துட்டு இதையும் வந்து பையன்கிட்ட சொல்லுவாரு, இதை கவனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பையன் வந்து கவனிச்சேன்னு சொல்லுவான். ஸோ இந்த 4 நிகழ்வுகளையுமே வந்து தொகுத்து ஒரு விஷயம் வந்து அவர் வந்து உணர்த்துவார் அவங்க பையனுக்கு. என்னன்னு சொன்னா, நீ உலகத்துல வந்து என்ன விஷயத்த வந்து எப்படி செஞ்சாலுமே அதை வந்து விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆக மொத்தம் வந்து ஒரு யூனிவர்சலா வந்து இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நாம எடுக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு 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 யூனிவர்சலான ஒரு சரி, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா எல்லாத்தையுமே வந்து விமர்சிப்பதற்கு, அது தப்பான அதுல வந்து குறைய பார்ப்பதற்கு ஒரு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப வந்து என்ன இதுல இருந்து என்ன சொல்ல வராரு, இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, எல்லாத்தையுமே வந்து திருப்திப்படுத்துவதுன்றது கண்டிப்பா முடியவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத லுக்மான் ஹக்கீம் நமக்கு சொல்றாரு. இது அவங்க பையனுக்கு சொல்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது வந்து நம்ம உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் சொல்லக்கூடிய ஒரு டீச்சிங் தான் இது. அப்ப வந்து நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய சாதனை படைத்தவர்கள், இந்த சமூகத்துக்கு வந்து பெரிய பெரிய நல்லதை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துடைய வாழ்க்கையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஈவன் இன்க்ளூடிங் காந்தியா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உலக தலைவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துடைய லைஃபையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து இந்த சம்பவத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, யாருடைய லைஃப்லயுமே வந்து ஒரு யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாத்தையுமே வந்து விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். நமக்கு என்ன புரிய வருதுன்னா, எல்லாத்தையுமே திருப்திப்படுத்துற மாதிரி எதையுமே செய்ய முடியாது. அப்ப அதே போல வந்து எல்லாருமே வந்து இதை விரும்புறாங்க, அதை விரும்புறாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொள்ளவும் முடியாது. அதுவும் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றத இந்த சம்பவத்துல அவர் உணர்த்துறாரு. ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுமே வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உள்ளவன் தான். ஒவ்வொருத்தருடைய சிந்தனை அமைப்பும், ஒவ்வொருத்தருடைய உலகத்தை பத்தின புரிதலுமே வந்து தனித்துவமானது.
அப்போ ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய அப்ரோச்ல இருந்து இந்த உலகத்தை வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இதான் சரி அதான் சரின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு நபர் வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து வடிவமைச்சுக்கணும், மாத்திக்கணும், இவங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்குன்னு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கைன்றது இருக்கவே இருக்காது. கடைசி வரைக்கும் அது எப்படின்னா ஒரு அலையை போல வந்து என்ன சொல்றது, இந்த கடல் அலையை வந்து அப்படியே ஒரு ஒரு ஓய்வு இல்லாம அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி அவன் லைஃப் வந்து அப்படி திண்டாடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த ஒரு சின்ன சம்பவம்ன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய புரிதலை வந்து நமக்கு கண்டிப்பா அளிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இது போன்ற இன்னும் ஞானம் சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை மேலும் மேலும் நம்ம வந்து சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம்.